அனைவருக்கும் வணக்கம். ரிதன்யாவுக்கு கிடைத்த முதல் வெற்றி எனக்கு இப்போ தான் நம்பிக்கை வந்திருப்பதாக ரிதன்யாவுடைய தந்தையே சொல்லியிருக்காரு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று உயர்நீதிமன்றத்தில் ரிதன்யாவுடைய தற்கொலை விவகாரம் தொடர்பாக கவின் குடும்பத்தார் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவானது விசாரணைக்கு வந்தது. இந்த மனுவை நீதிபதி அவர்கள் ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சார். இதற்கு பின்னணியில் பல விளக்கங்களை கேட்டு ஜாமீன் மனுவை 15 நாட்களுக்கு ஒத்தி வச்சிருக்காரு. இதன் மூலமாக ரிதன்யாவுக்கு சரியான நீதி கிடைக்கக்கூடிய பாதையை நோக்கி தான் இந்த வழக்கு செல்லுது அப்படின்னு சொல்லி பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. கவின் குடும்பத்தாருடைய ஜாமீன் மனு ஒத்திவைக்கப்பட்டது ரிதன்யாவுக்காக போராடக்கூடிய ஜஸ்டிஸ் வாஸ் ரிதன்யா அப்படின்னு போராடக்கூடிய அந்த போராட்டக்குழுக்கு இப்போ ஒரு நிம்மதியை கொடுத்துருக்கு, ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு. ரிதன்யாவுடைய இந்த தற்கொலை வழக்கை போலீஸார் வெறும் சந்தேக மரணம் அப்படின்னு சொல்லி தான் வழக்கை பதிவு செஞ்சுருக்காங்க. இதனால் கவின் குடும்பத்தாருக்கு ஈஸியாக ஜாமீன் கிடச்சிடும், அவங்க ஜாமீனுக்கு வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரிதன்யாவுடைய தந்தை கிட்டத்தட்ட 1 மாத காலமாக எஸ்பி ஆஃபீஸு, டிஎஸ்பி ஆஃபீஸு, ஐஜி ஆஃபீஸு, ஏன் நேற்று சென்னையில் இருக்கக்கூடிய டிஜிபி ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு புகார் மனு கொடுத்துருக்காரு. என்னுடைய பொண்ணுடைய இந்த வழக்கில் பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற செக்ஷனையும் சேர்க்கணும், வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற செக்ஷனையும் சேர்க்கணும் அப்படின்னு உள்ளிட்ட இன்னும் ஒரு 6 செக்ஷனை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முறையிட்டு வராரு. ஆனால் இவருடைய கோரிக்கையை ஏற்காமல் வெறும் இது நாள் வரைக்கும் தற்கொலை வழக்கு தற்கொலை மரணம் அப்படிங்கிற வழக்கை மட்டும்தான் பதிவு செஞ்சு இன்றைக்கி ஹைகோர்ட் வரைக்கும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் கூட அவங்களுக்கு ஜாமீன் வழங்காமல் இன்னும் 15 நாட்கள் தள்ளி வைக்கப்பட்டது ரொம்ப வரவேற்பை பெற்றிருக்கு. திருமணமான 2.5 மாதங்களிலேயே ரிதன்யா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தற்கொலை செய்வதற்கு முன்பாக என்னுடைய தற்கொலைக்கு என்னுடைய கணவரான கவின்குமார், மாமனான ஈஸ்வரமூர்த்தி, மாமியாரான சித்ராதேவி ஆகிய 3 பேருமே வரதட்சணை கேட்டும் உடல் மற்றும் மன ரீதியாக என்ன கொடுமைப்படுத்தினாங்க, அதனால தான் நான் இப்படி ஒரு விபரீதமான முடிவை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தைக்கு வாட்ஸ்அப்பில் ஆடியோ அனுப்பிட்டு அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இந்த வழக்கில் கணவரான கவின்குமார், மாமனான ஈஸ்வரமூர்த்தி, மாமியான சித்ராதேவி ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் மூவருமே முதல்ல ஜாமீன் கேட்டு திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செஞ்சாங்க. ஆனால் இவங்க பண பலமும் இருக்குது, அரசியல் பலமும் இருக்குது, இவங்க வெளியே வந்தாங்கன்னா சாட்சிகளை கலைச்சிருவாங்க, என்னுடைய பொண்ணுக்கு நீதி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரிதன்யாவுடைய தந்தை ஆட்சேபனை மனுவை தாக்கல் செஞ்சார். இதன் அடிப்படையில் திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் கவின்குமார் குடும்பத்தார் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை தள்ளுபடியும் செஞ்சாங்க. அதன் பிறகு தான் ஜாமீன் கோரி கவின்குமாருடைய குடும்பத்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செஞ்சுருக்காங்க. இவங்க மனு தாக்கல் செய்யும் போதே சமூக ஊடகங்களில் பல பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னை வரைக்கும் சந்தேக மரணம் அப்படின்னு தான் வழக்கு பதிவு செஞ்சுருக்கு, வரதட்சணை கொடுமையோ பாலியல் வன்கொடுமையோ வழக்கு பதிவு செய்யலை. கிட்டத்தட்ட இவங்க 1 மாத காலமாக ஜெயிலில் இருக்கிறதால இனி ஈஸியாக அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உயர்நீதிமன்றத்தில் ஜூலை 30ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஜாமீன் கிடச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜூலை 30ஆம் தேதி அரசு தரப்பு வழக்கறிஞர் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கானது மறுநாள், அதாவது நேற்று ஒத்தி வைக்கப்பட்டுச்சு. நேற்று இந்த வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதியான நிர்மல்குமார் முன்பு தான் நேற்று இந்த ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்துச்சு. அப்போது கவின்குமார் தரப்பு இருக்கக்கூடிய கவின்குமார் மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞரான ஜான் சத்யன் என்ன சொன்னார்னா, தனக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு ரிதன்யா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இரு தரப்புமே பொருளாதாரத்தில் சம அளவில் இருப்பதால் கவின் குடும்பத்தாருக்கு வரதட்சணையே தேவையில்லை, அவங்க வரதட்சணையே கேட்கல அப்படிங்கிற மாதிரியும் ரிதன்யா ஏற்கனவே அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே, அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னரே ரிதன்யா தற்கொலைக்கு முயன்றாங்க அப்படிங்கிற மாதிரி கவின் தரப்பு வழக்கறிஞர் இந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறாரு. ஆனால் இது சம்பந்தமான ஏதாவது ஆதாரங்கள் கொடுத்தாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ரிதன்யா 3 ஆண்டுகளுக்கு முன்னே அவங்க தற்கொலைக்கு முயன்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இதைத் தொடர்ந்து ரிதன்யாவுடைய தந்தை சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞரான ராஜரத்னம் என்ன சொன்னார்னா, இந்த விவகாரத்தில் விரிவான விசாரணை தேவை, இவங்க தற்கொலை 3 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்ததாக சொல்கிறாங்களே, அப்போ இது தொடர்பான ஒரு விரிவான விசாரணையை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. அதே சமயத்தில் இந்த விரிவான விசாரணை நடத்தும் வரைக்கும் இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது, அப்படி இவங்க குடும்பத்தாருக்கு ஜாமீன் கொடுத்துட்டிங்கன்னா இவங்க சாட்சிகளை கலைச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் நன்கு படித்த பெண்ணான ரிதன்யா தற்கொலைக்கு தூண்டப்பட்டுள்ளதாகவும் கவின் மன தத்துவ ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்.
இப்படி 2 தரப்புடைய வாதங்களையும் கேட்ட பிறகு பிரேத பரிசோதனை அறிக்கையை எடுத்து நீதிபதி பார்க்குறாரு. பிரேத பரிசோதனை அறிக்கையை நீதிபதி ஆய்வு செய்யும்போது அந்த அறிக்கையில் போதுமான தகவல்கள் முழுமையாக இல்லை அப்படின்னு சொல்லி நீதிபதி தன்னுடைய அதிருப்தியை தெரிவிக்கிறார். குறிப்பாக ரிதன்யா உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக அறிக்கையில் எங்கேயுமே குறிப்பிடலையே. ரிதன்யா தற்கொலை செய்வதற்கு முன்பாக அவங்க தெளிவாக அவங்க தந்தைக்கு அனுப்பின ஆடியோவில் என்னை உடல் ரீதியாக என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பெண் சாகும் சமயத்தில் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தனக்கு நடந்த கொடுமைகளுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தனக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே வாக்குமூலமாக கொடுத்து அந்த பெண் தற்கொலை செஞ்சுக்கிட்டா. அப்படி தனக்கு உடல் ரீதியாக எனக்கு கொடுமை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்லும்போது இந்த அறிக்கையில் உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டதாக எங்கேயுமே நீங்கள் குறிப்பிடலையே. இந்த அறிக்கை முழுமையாக இல்லை. எனக்கு இந்த அறிக்கையில் எனக்கு திருப்தி இல்லை, எனக்கு அதிருப்தி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்டனங்களை அவர் தெரிவித்தார். அதே சமயம் ரிதன்யாவுடைய ஆடியோ பதிவு என்ன ஆச்சு, அந்த ஆடியோ அவங்களுடைய ஃபோன்லேருந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டது தானா, இல்லை அது வேறு ஏதாவது ஃபோனா, அதை முதல்ல நீங்கள் ஆய்வு செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி நீதிபதி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். கடந்த ஒரு மாதமாகவே ரிதன்யாவுடைய தந்தை இந்த வழக்கில் பாலியல் வன்கொடுமையை சேர்க்கணும், வரதட்சணை கொடுமையை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவையில் இருக்கக்கூடிய எஸ்பி, டிஎஸ்பி அப்புறம் ஐஜி வரைக்கும் போய் புகார் மனுவை கொடுத்துட்டாரு. நேற்று பார்த்திங்கன்னா தலைமைச் செயலகத்துக்கு முதல்வருடைய தனி பிரிவில் கொண்டு போய் தலைமைச் செயலகத்துக்கு அங்கேயும் புகார் மனு கொடுத்தாரு. அதன் பிறகு டிஜிபி ஆஃபீஸுக்கு போய் அவரை பார்த்து பேசி அவர்கிட்டையும் ஒரு புகார் மனு கொடுத்தாரு. இவர் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக எல்லாரையுமே சந்திக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த வழக்கில் வெறும் சந்தேக மரணம் அப்படின்னு மட்டும்தான் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. வரதட்சணை கொடுமைனோ பாலியல் வன்கொடுமைனோ இன்னும் ஒரு சில செக்ஷன் சொல்கிறாரு, அதையும் சேர்க்காமல் இருக்கிறாங்க. அதை சேருங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு மாத காலமாக இப்படி எல்லா அதிகாரிகளையும் பார்த்துட்டு வராரு. ஆனால் யாருமே அந்த செக்ஷனை சேர்க்குற மாதிரி இல்லை. ஆனால் நேற்று நடந்த விசாரணையில் நீதிபதியே இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பொண்ணு சாகும்போது எனக்கு உடல் ரீதியாக துன்புறுத்தினாங்கன்னு சொல்கிறாங்களே, அந்த உடல் ரீதியான பாதிப்புகள் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தந்தை இந்த வழக்கில் பிரேத பாலியல் வன்கொடுமை செக்ஷனை சேர்க்கணும்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு பார்த்தீங்களா. அந்த செக்ஷனை சேர்க்காமையே அது தொடர்பாக ரிதன்யாவுடைய இந்த வழக்கில் நீதிபதி அதற்கான கேள்விகளை எழுப்புறாரு. நீங்கள் செக்ஷனை சேர்க்காட்ட என்ன, எனக்கு இதுக்கான பதில் தெரிஞ்சாகணும். அந்த பொண்ணு சாகும்போது உடல் ரீதியாக துன்புறுத்துனாங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் அது சம்மந்தமாக எதுவுமே இல்லையே, எங்கே போச்சு, எனக்கு இது திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி எழுப்புறாரு. அதே போல் ரிதன்யாவுடைய தந்தை வரதட்சணை கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ஷன் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு மாத காலமாக போராடிட்டு இருக்காரு. அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நேற்று நீதிபதி அந்த பொண்ணு பேசின ஆடியோ பதிவு எல்லாமே உண்மைதானா, அந்த பெண்ணோட ஃபோன்ல இருந்து தான் அந்த ஆடியோலாம் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஏன்னா அந்த பெண் தன்னுடைய ஃபோன்லேருந்தே அந்த இப்போ பேசியிருந்தாங்கன்னா அப்போ அந்த வரதட்சணை சம்மந்தமாகவும் விசாரணை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அப்பா என்னென்ன செக்ஷன்லாம் சேர்க்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த செக்ஷன்லாம் சேர்க்காமல் இருக்குதோ அதையெல்லாம் நீதிபதிகள் தன்னுடைய கேள்வியாகவே எழுப்புறாரு. இதன் மூலமாக ரிதன்யாவுக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கருதப்படுது. இதுக்கு நீதிபதியுடைய இந்த கேள்விகளுக்கு பதிலளித்த காவல்துறை தரப்பு வழக்கறிஞரான சந்தோஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிதன்யாவுடைய செல்ஃபோனில் இருந்து தான் இந்த ஆடியோ எல்லாமே ரெக்கார்ட் செய்யப்பட்டுச்சு, அது உறுதிப்படுத்தப்பட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒத்துக்கிட்டார். ரிதன்யாவோட ஃபோனில் இருந்து தான் எல்லாமே பேசினாங்க அப்படின்னு. இப்போ ரிதன்யாவுடைய தரப்பில் இருந்தும் கவின் ரிதன்யா 2 பேருடைய செல்ஃபோன்களும் தடவியல் சோதனைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அதன் அறிக்கை இன்னும் 10 நாட்களுக்குள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தரப்பிலிருந்து காவல்துறை தரப்பு வழக்கறிஞரான சந்தோஷ் இதை சொல்கிறாரு. அப்போது ரிதன்யா பேசுனது எல்லாமே உண்மை தான், அவங்க ஃபோன்லேருந்து தான் அதை பேசியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாயிடுச்சு. உடல் ரீதியான பாதிப்புகள் என்ன, அதுக்கப்புறம் அவங்க மன ரீதியாக நான் பாதிக்கப்பட்டேன்னு சொன்னாங்களே, எதுக்காக மன ரீதியாக பாதிக்கப்பட்டாங்க, வரதட்சணை கொடுமை எதுவும் நடந்துச்சா, இது போன்ற கேள்விகளை எழுப்பி நீதிபதி இதற்கான விளக்கத்தை கேட்டிருக்காரு. அதே சமயத்தில் காவல்துறை வழக்கறிஞர் என்ன சொன்னார்னா, சமூக வலைத்தள கணக்குகளும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு, ரிதன்யாவுடன் படித்தவர்கள் உறவினர்களிடம் நாங்கள் மேலும் இந்த வாக்குமூலம் பெற வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புலேருந்து வழக்கறிஞர் இப்படி ஒரு விஷயத்த சொன்னார். அப்படியா, சரி, அப்போ எனக்கு எல்லா டீட்டெயிலும் கொண்டு வாங்க, பிரேத பரிசோதனை அறிக்கை என்னாச்சு, இந்த தடவியல் விஷயங்கள் என்னாச்சு, இப்படி எல்லா விஷயத்தையும் நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை வந்தீங்கன்னா நீதிபதி ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுட்டாரு. இது மூலமாக ரிதன்யாவுக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும், நீதிமன்றம் ரிதன்யாவுடைய வழக்கில் தீவிரமாக விசாரணை செய்யுது அப்படிங்கிற மாதிரி தற்போது சொல்லப்படுது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.